வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய அம்மா நீயா கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நமஸ்காரம்மா. என் பேரு பலராம சர்மா. இவ என்னுடைய ஆம்படையாள். அகமுடையாளை சித்திரவதை பண்ணி பேசினேன் என்றார் பலராம சர்மா. முதல்ல உட்காருங்கோ 2 பேரும் என்றான் கிருஷ்ணா. கிருஷ்ணா சார், உங்க மனைவி ரொம்ப அழகா லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்கா என்றாள் வைதேகி. துர்கா என் வாழ்க்கை துணைவி வைதேகி மாமி. ரெண்டும் ஒண்ணுதானே கிருஷ்ணா என்ற பலராம சர்மா. உட்கார வைதேகி தன் கையில் இருந்த பெரிய பையை காட்டி, ஒரு தாம்பாளம் கொண்டு வாங்கோ துர்கா என்றாள். தாம்பாளம் மாதிரி எதுவும் எங்க வீட்ல இல்ல, வெள்ளித்தட்டு கொண்டு வரலாமா? வெள்ளியை விட ஒசத்தி எதுவும் இல்ல என்றார் சர்மா. மறு நிமிடம் தட்டோடு வந்தாள் துர்கா. டீப்பாயின் மேல் வைத்தாள் வெற்றிலை பாக்கு, மல்லிகை பூ பந்து, மஞ்சள், சந்தனம், குங்குமம் மற்றும் ஒரு சீப்பு பழம் எல்லாவற்றையும் சீராக்கி வைதேகி வைக்க பிரமிப்பும் திகைப்புமாக கிருஷ்ணாவும் துர்காவும் பார்த்தார்கள். பாலா, காஃபியா, ஜூஸா என்றான் கிருஷ்ணா. இப்ப எதுவும் வேண்டாம் கிருஷ்ணா, முதல்ல வந்த விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்களும் உட்காருங்கோ மிஸ்ஸஸ் துர்கா. சொல்றேன் என்ற சர்மா நிதானமாக பேசலானார். அனாதி காலமா எங்க ஊர்கள்ல, ஏன் எங்க தாத்தாவின் தாத்தாவுக்கு தாத்தா வெளியேறிய சோழ தேசத்து ஊர்கள்லேயும் கூடத்தான் ஒரு வழக்கம் உண்டு. நல்ல குடும்பத்து பெண் எங்க இருக்காள்னு விசாரிக்க வீட்டு புரோகிதரை தூது விடுவோம். ஏதேனும் ஒரு கிராமத்துல கிடைப்பாள். அப்புறம் பிள்ளை வீட்டார் சம்பந்தம் பேச போவா. கடந்த 100 வருஷமாத்தான் பெண்ணை பெத்தவா பிள்ளைகளை தேடி அலையறா. நாளா வட்டத்துல இதுவே வழக்கமாகி வரதட்சணையையும் கொண்டு வந்தது. எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்கள்ல வழக்கங்களை மீறி நடக்கிறா. சிலது தப்பு, சிலது சரி. இப்ப நானும் இப்போதைய பழக்க வழக்கங்களை தூக்கி எறிஞ்சு நான் சொன்ன அந்த காலத்து வழக்கத்தை மேற்கொண்டிருக்கேன். அதாவது, ஒரு நல்ல குடும்பத்து பெண் எங்க வீட்டுல பிரவேசிக்கணும்னு உங்க பெண் மாதங்கியை எங்கள் பிள்ளை அகில்குமாருக்கு கன்னிகாதானம் செய்து தரும்படி கேட்க வந்திருக்கோம். சர்மா நிறுத்தினார். ஒரு நிமிடம் ஹாலை மௌனம் இருக்கியது. அதை அவரே தளர்த்தினார். நான் ரொம்ப பேசிட்டனோ என்று கேட்டு சிரித்தார். கிருஷ்ணா மெல்ல மெல்ல சுய நினைவுக்கு வந்தவனைப் போல பலராம சர்மாவை பார்த்தான். பிறகு, உங்க பேச்சு என் நாக்க கட்டி போட்டுட்டது சார். நானும் என் பெண் மாதங்கியும் கொடுத்து வச்சிருக்கோம் என்றான். நானும் என் பெண் மாதங்கியும் அப்படின்னா என்ன அர்த்தம் கிருஷ்ணா சார் என்று கேட்டாள் வைதேகி. துர்காவுக்கும் எனக்கும் இந்த விஷயத்துல அபிப்பிராய பேதம் இருக்கு. சொல்லப்போனா மாதங்கி நேத்து அவகிட்ட கோவிச்சுக்கிட்டு என் அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அப்படியா? இது எங்களுக்கு தெரியாதே. நீங்களும் மாதங்கியும் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மிஸ்ஸஸ் துர்காவும். கிருஷ்ணா, நீங்க கன்னிகாதானம் செய்து கொடுக்கறப்ப பொண்ணோட அம்மா தானே பின்னால நிக்கணும். மனசில்லாத மனசோட ஒரு தாயார் நின்னா அது கல்யாண பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நல்லது இல்ல என்றார் சர்மா. கிருஷ்ணா சார், துர்காவுக்கு ஏன் பிடிக்கலேன்னு எங்களுக்கு தெரியாது. மாதங்கியும் இது விஷயமா எங்ககிட்ட இதுவரை எதுவும் சொல்லல. கிருஷ்ணா பேசினான். ப்ரொஃபசர் சார், ஒரு தகப்பனார் பெண்ணை கன்னிகாதானம் செய்து கொடுக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லவே இல்லையே. தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா இவங்கள யாராவது கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாம். ஏன் தாய் மாமா கூட கொடுக்கலாம். எங்களுக்கு ஒரு புள்ளை, உங்களுக்கு ஒரு பெண். நீங்க தார வார்த்து கொடுக்கறது தான் முறை. நீங்க சொல்லவர்கள் எல்லாம் 2ஆம் பட்சம்தான். அப்பா இல்லாத பொண்ணுனாலும் யாருமே உறவுக்காரங்க இல்லேனாலும் ஒரு சிநேகிதர் கூட தாரை வார்த்து கொடுக்கலாம். கிருஷ்ணா, நீங்க ஏன் கொடுக்கப்படாது? மிஸ்ஸஸ் துர்கா நிற்க வேண்டாம், அவ்வளவுதானே என்றார் பலராம சர்மா. துர்கா எழுந்தாள். ஏன் சார், அப்ப நானே ஒரு பொருட்டாவே தோணலையா உங்களுக்கு? எனக்கு பொய் சொல்ல வராது மிஸ்ஸஸ் துர்கா. நான் பஞ்சகச்சம், பஞ்சாங்கம், ஆசாரக்காரன், 10ஆம் பசலி. உங்களுடைய விமர்சனமெல்லாம் இதுதானே? மாதங்கியே குறைபட்டு சொல்லி இருக்கா. நீங்க ரொம்ப மாடர்ன், கழுத்து தாலி கூட இல்லாம இருக்கிறவள், தன்னிச்சையா மாமியார் மாமனாரை கூட மதிக்காம நடக்கிறவள்னு கூட எனக்கு தெரியும் மேடம்.
இவ்வளவு தெரிஞ்சும் நீங்க படியேறி பெண் கேட்டு வந்திருக்கீங்க இல்ல என்றாள் துர்கா ஆவேசமாக. எப்படி இவர் அவளை பற்றி தூஷணையாக பேசலாம்? ஆமாம்மா, ஏன்னா எனக்கு என் புள்ளையின் சந்தோஷம்தான் முக்கியம். அது மாதங்கியோட இணைஞ்ச விஷயம்னு ஆனப்ப மாதங்கியும் முக்கியமாயிட்டா. அந்த மாதங்கியோட பழகின எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த பெண்ணை பெத்த மனுஷனையும் அவருடைய அப்பா தாத்தாக்களை பற்றியும் தெரிஞ்சப்ப என் மனசு உறுதியாச்சு. தராசுல ஒரு தட்டு ரொம்ப கனமா கீழே தரையை தட்டுறது, இன்னொன்னு ரொம்ப உயரமா போய் கூரையை இடிக்கிறது. இதை நான் பொருட்படுத்தல, அதான் பேச வந்தோம். கூரையை இடிக்கிற தட்டுல நான் இருக்கேன்னு சொல்ல வர்றீங்க? போதும் துர்கா, வாய் ஆடாத. ப்ரொஃபசர் சார், நானும் எங்க அப்பா அம்மாவுமா ஒரு நல்ல நாள்ல உங்க வீட்டுக்கு வர்றோம். நீங்க இப்ப சொன்ன மாதிரி எனக்கும் என் பெண் மாதங்கியின் சந்தோஷம்தான் முக்கியம். எப்ப ப்ரொஃபஸரை பார்க்க போக போறேன்னு என் அம்மா உசுர வாங்குறா. அப்பாவும் சீக்கிரம் முடிக்கணும்னு துடிக்கிறார். கல்யாணத்தை நடத்துவோம், நான் கன்னிகாதானம் செய்து கொடுக்கறேன். மனைவி படுத்த படுக்கையா வீட்டிலோ ஆஸ்பத்திரியிலோ கிடக்கிறப்ப கல்யாணம் நடக்கிறது இல்லையா? அப்பன்காரன் தாரை வார்த்து கொடுக்கறது இல்லையா? அது மாதிரி இதுவும் நடக்கட்டும் சார். சர்மா வாய் அடைத்து போய் நின்றார். வைதேகி உறைந்து போய் நின்றாள். அமைதியை குலைக்கும் விதத்தில் ஹால் வாயிலில் இருந்து ஒரு குரல் வந்தது. என்னப்பா, எப்ப புறப்பட போகிறீர்கள்? ராமகிருஷ்ணா மடத்தில் உங்கள் லெக்சருக்கு நேரமாகலையா? கிருஷ்ணா பார்த்தான். வாப்பா அகில்குமார், உட்காரேன். சாரி சார், நேரமாறது. அப்பாவை ட்ராப் பண்ணிட்டு அம்மாவோட வீட்டுக்கு போகணும். அப்புறம் அமெரிக்கன் எம்பசிக்கு போகணும். கம்ப்யூட்டர் பற்றி ஒரு ஸ்பெஷல் செமினார். அப்பா. தோ வரேன்ப்பா. வைதேகி, வா போவோம். அப்போ நாங்கள் வர்றோம் கிருஷ்ணா. சொன்னபடி நீங்களும் உங்கள் அப்பாவும் அம்மாவும் சௌகரியம் போல வாங்க. இந்த பேச்சில் சொல்ல மறந்தே போயிட்டேன். ஸ்டேட்ஸ்ல இருந்து அகிலுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. 1 மாதம் டைம் கொடுத்துருக்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவன் இன்னும் முடிவு எடுக்கலை. அப்போ நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம். வர்றேம்மா துர்கா. கை கூப்பிய வண்ணம் பலராம சர்மா காரை நோக்கி நடந்தார். அவர்கள் சென்ற பிறகு கிருஷ்ணா துர்கா அருகே வந்தான். தேங்க்யூ துர்கா. எதுக்கு? 25 வருஷம் ஒரு இன்பமான வாழ்க்கையை எனக்கு கொடுத்ததற்கு. சொல்லப்போனா சில்வர் ஜூப்ளிக்கு இன்னும் கிட்டத்தட்ட 4 மாசம் இருக்கு. அதை கொண்டாடுறதுக்கு முன்னாடியே நான் விலகிடுறேன். முடிவு எடுத்தாச்சா? என்ன சந்தேகம்? நான் இன்சூரன்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதுகளில் செய்ய வேண்டிய மாற்றங்களை செய்து முடிச்சுட்டு கிளம்பலாம்னு தான் இன்னும் 2-3 நாள் இருக்கலாம்னு நினச்சேன். இதுகள்லாம் அவசரமாக இப்போ படலை. நான் இன்னைக்கு இப்போவே புறப்படுறேன். ஜெய். என்ன? என்னை கொஞ்சம் பேச விடுங்க. நீ உன் பாட்டுக்கு பேசிட்டு நான் போகிறேன். நம்ம மாதங்கி ஒரு நல்ல பிள்ளையைத்தான் விரும்பி இருக்கா ஜெய். அதனால் என்ன? அவரும் சரி வைதேகியும் சரி நல்லவர்களாகத்தான் படுறாங்க. பஞ்சாங்கத்துல கலர் அட்டை படம் இருக்கா? மறந்துட்டேன். எதை? பஞ்சாங்கத்தை. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நீ மறக்க கூடாது. நானும் மறக்க மாட்டேன். அதனால தான் முதல்ல என்னோட அப்பா கன்னிகாதானம் செய்து கொடுக்கட்டும்னு சொன்னேன் அவர்கிட்ட. தெரியும் ஜெய். சாஸ்திர சம்பிரதாயமா நாம கணவன் மனைவியா அக்னிக்கு முன்னால் உட்கார முடியாது. தெரிஞ்சா சரி, நான் வர்றேன். அன்று முழுவதும் துர்கா யோசித்தாள். யார் பெரிது, எது பெரிது? மெல்ல மெல்ல கேள்விகளுக்கு பதில்கள் கிடைத்தன. ஒரு பெட்டியுடன் படியேறி வரும் மாதங்கியை பார்த்த பாட்டி சீதாமணி ஒரு கணம் திகைத்து போனாள். என்னடி ராஜாத்தி, என்னாச்சு? பெட்டியும் கையுமா வர்ற, அதுவும் இந்த வேளையில? இன்னும் கொண்டு வர நிறைய இருக்கு பாட்டி என்ற மாதங்கி தொடர்ந்து. சின்ன குழந்தையா இருந்த நாள்ல இருந்து இந்த வீட்டுல உங்க அரவணைப்புல வளர்ந்தவனான். மறுபடியும் இங்கேயே வந்துட்டேன். 2-3 நாள்ல அப்பாவை மூட்டை முடிச்சோட வந்துடுவார் பாட்டி என்றாள். என்னடி இங்க உன்னை தூக்கி போடுற? என்ன நடந்தது? நீங்க 2 பேரும் இப்படி ஒரு முடிவு எடுக்க? அப்புறமா எல்லாம் விவரமா சொல்றேன் பாட்டி, பசிக்கிறது. வாடி ராஜாத்தி, நாம 2 பேருமா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம். அன்று இரவு படுக்கையில் படுத்துக்கொண்டே மாதங்கி நடந்ததை எல்லாம் சொன்னாள். இது என்ன கூத்து? தனக்கொரு நியாயம், பெத்த பொண்ணுக்கு ஒரு நியாயமா? உன் விசாலி பாட்டிக்கு உன் அம்மா எடுத்த முடிவு பிடிக்கல. உன் அப்பாவை கண்டாலே அவளுக்கு எரிச்சல். ஊட்டிக்கு ஏதோ ஒரு செமினாருக்கு 2 பேரும் ஒன்னா போயிருக்கா. அதே மாதிரி திரும்பி வந்திருக்க வேண்டியது தானே? ஏதோ ஒரு முருகன் கோவில்ல கண்ணில் தென்பட்டதுங்கிறதுக்காக தாலிக்கு கழுத்தை நீட்டுறதா?
உன் கதை அப்படியா? உனக்கு மகிழ்குமாருக்கு மட்டுமா பரஸ்பரம் பிடிச்சு போயிருக்கு? ரெண்டு குடும்பங்களுக்குமே அல்லவா பிடிச்சிருக்கு? எந்த பொம்மநாட்டி வரப்போற நாட்டு பெண்ணுக்கு வைர மூக்குத்தி பரிசா கொடுப்பா என்ற பாட்டி மூச்சு விடாமல் பேசினாள். அப்பாவும் வரட்டும் பாட்டி, அப்புறம் மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு முடிவெடுப்போம். இன்னும் என்னடி மாதி முடிவெடுக்க இருக்கு? ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் கல்யாணம் பேச போறோம். அம்மா வரமாட்டா. காரணம் கேட்டா பொய் சொல்ல 1000 இருக்குடி ராஜாத்தி. அம்மா கல்யாணத்துக்கும் கூட வரமாட்டா பாட்டி. வராம உன் அப்பா தனியாவா உன்னை தார வார்த்து கொடுக்க முடியும்? இந்த சடங்குகள்ல எல்லாம் அம்மாவுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா ஊருக்காக உன் அம்மா பாலை குடிச்சு ஆகணும்டி. நீங்க நினைக்கிறது தப்பு பாட்டி. பேசாம இருமாதி. உன் அம்மா ஒரு அபூர்வமான தனி ரகம்தான். ஆனா தாய் பாசம் அற்று போனவள் அல்ல. வெளியே அவ மட்ட தேங்காயா இருக்க அவ்வளவுதான். உன் பேர்ல தனி பாசம் உண்டுடி. அதை வெளியே காட்டிண்டா அநாகரிகம்னு நினைக்கிறவள். நீங்க என் அம்மாவோட ஒரு நாள் கூட பேசி பழகினதில்ல. எப்படி இப்படி எடை போடுறீங்க பாட்டி? உன் அப்பா சொல்லித்தான் தெரியும் மாதி. நான் தூங்குறேன் பாட்டி. மறுநாள் கிருஷ்ணாவும் பிறந்த வீடு திரும்பினான். ஏண்டா நேத்து பொண்ணு இன்னைக்கு அப்பனா என்று தகப்பனார் விஸ்வம் கேட்டார். ஒரு சாப்டர் க்ளோஸ் அப்பா. என்னடா சொல்ற? மாதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, அப்புறம் நான் தனிக்கட்டை என்றான் கிருஷ்ணா. எந்த லவ் மேரேஜ் உருப்பட்டிருக்கு என்று விஸ்வம் முணுமுணுத்தார். துர்காவின் சிந்தனைக்கும் ஒரு முடிவு வரலாயிற்று. அந்த பலராம சர்மாவின் வார்த்தைகள் காதில் அறைந்தன. எனக்கு என் புள்ளையின் சந்தோஷம்தான் முக்கியம். அது மாதங்கியோட இணைஞ்ச விஷயம்னு அனுப்ப மாதங்கி முக்கியமாயிட்டா. ஒரு மேதை தம் பிள்ளையின் சந்தோஷம்தான் முக்கியம் என்கிறார். ஆனால் அவள் தான் முக்கியம் என்ற எண்ணமே மேலோங்கி இருக்கிறது. இந்த எண்ணத்துக்கு இத்தனை ஆண்டு காலமாக அவள் அடிமையாகிவிட்டாள். அவளுக்காக இது நாள் வரையிலும் விட்டு கொடுத்து வந்த ஜெய் இப்போது அவளை விட்டு வெளியேறிவிட்டான். ஏன்? அவள் முக்கியம் அல்ல என்றா? இல்லை, பெண் மாதங்கியின் சந்தோஷம் முக்கியம் என்று. என்ன செய்ய? அவளுக்கு மாதங்கி முக்கியம். ஆரம்பத்தில் பலராம சர்மாவின் மீதிருந்த இகழ்ச்சி இப்போது இல்லை. சொல்லப்போனால் உள்ளூர ஒரு மதிப்பே பிறந்துவிட்டது. அடிக்கடி வெளிநாடுகளுக்கு விஜயம் செய்து தம் சம்ஸ்கிருத மற்றும் தமிழ் புலமையை பிரகாசிக்க செய்தவர். அப்படிப்பட்டவர் பெண் கேட்க வந்திருக்கிறார். இது அவருடைய பெருந்தன்மையைத்தானே காட்டுகிறது. இப்போது அவள் என்ன செய்து ஜெய் செல்லும் வழியில் போக முடியும்? அவனும் அவள் பெற்ற பெண்ணுமே அலட்சியமாக வெளியேறிவிட்டார்கள் என்றால் குற்றம் அவர்களுடையதா? துர்கா என்பவள் இல்லாமலேயே மாதங்கி என்ற அவள் பெண்ணுக்கு திருமணம் நடக்கும். அன்று இரத்த கொழுப்பில் கர்வமும் திமிரும் தலை விரித்தாட அவள் ஜெய் கிருஷ்ணாவுடன் இணைந்து விட்டாள். ஆனால் இன்று 50 வயது நெருங்குகையில் ரத்தம் சுண்டி போன நிலையில் அவளுடைய இருமாப்பு செல்லா காசாகிவிட்டது. அம்மா அவளை ஒதுக்கியாகிவிட்டது. பெண் தனக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லை என்று கர்ஜித்துவிட்டு வெளியேறியாகிவிட்டது. ஜெய்யும் அவளை பின் தொடர்ந்தாகிவிட்டது. சரணாகதி ஒன்றுதான் அவலத்தில் இருந்து மீள ஒரே வழி. ஆனால் அவளுடைய இயல்பான குணம் பகிரங்கமாக அதை செய்ய இடம் கொடாது. மெல்ல மெல்லத்தான் பனிக்கட்டி உருகுவது போல அவள் காத்திருக்க வேண்டும். காத்திருந்தாள். தை பிறந்தது. 3ஆம் நாள் போன் அடித்தது. துர்கா பேசுறேன். நான் கிருஷ்ணா. ஜெய் ஜெய், இன்னும் கோபம் தணியலையா? நான் நம்மை பத்தி பேச போன் பண்ணல. உனக்கு ஒரு கடைசி சான்ஸ் கொடுக்கறது தான் முறைன்னு என் அம்மா அப்பா அபிப்பிராயப்படுறா. நாங்க எல்லாரும் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு பலராம சர்மா வீட்டுக்கு கல்யாணம் பேச போறோம். நீயும் வரையான்னு அப்பா கேட்க சொன்னார். ஜெய், வரையா இல்லையா? இப்ப வர்றதுக்கு இல்ல ஜெய். ஓகே ஜெய். என்ன? போனை வைக்க இருந்த? வச்சுடாதீங்க, ஒரே ஒரு நிமிஷம் பேசிடுறேன். கோ ஆன். நாம இந்த 25 வருஷத்துல 100கணக்கான கல்யாணங்களுக்கும் பார்ட்டிகளுக்கும் ஒன்னா போயிருக்கோம். புருஷ மனைவியா நடிச்சிருக்கோம். ஆனா என் பெண் கல்யாண விஷயத்துல நடிக்க முடியாது ஜெய். அதுதான் வர்றதுக்கு இல்ல. நானே ப்ரொஃபஸருக்கு ஃபோன் செய்து தப்பா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிடுறேன். சொல்லி முடித்த துர்கா மறுமுனையில் டெலிஃபோன் ரிசீவர் வைக்கப்பட்டு விட்டது என்பதை உணர்ந்தாள். மறு நிமிடம் டெலிஃபோன் டைரக்டரியை புரட்டினாள். நம்பர் கிடைத்து அவசர அவசரமாக சுழற்றினாள். பலராம சர்மா பேசுறேன். நமஸ்காரம் சார், நான் துர்கா பேசுறேன். சௌக்கியமாமா?
சௌக்கியம் சார். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும். நீங்களாகவே எனக்கு ஃபோன் செய்ததில் இருந்தே விஷயம் முக்கியமானதாகத்தான் இருக்கும்னு நினைச்சேன் மிஸ்ஸஸ் துர்கா. இந்த மிஸ்ஸஸ் வேண்டாம் சார். ஓகே துர்கா. இன்னைக்கு என் பெண் கல்யாணம் விஷயமா பேச அவளோட அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாரும் உங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஆமாம், நீங்களும் வர்றீங்க இல்லையா? இல்ல சார். அடடா, கேட்கவே சங்கடமா இருக்கு. ஏம்மா, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்ல சார். நான் வர அருகதை இல்லாதவள். ஏன் துர்கா அப்படி சொல்றீங்க? அன்னைக்கு உங்க வீட்ல நடந்த பேச்சு காரணமாகவா? நோ சார். அதை விட மிகப்பெரிய காரணம். ஃபோன்ல சொல்ல முடியாத காரணம். சரிம்மா. சார். என்ன துர்கா? அவங்கள எல்லாரும் வந்து போனப்புறம் நாம மட்டும் சந்திக்க முடியுமா? எனக்கு இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு. உங்களால தான் தீர்த்து வைக்க முடியும்னு நான் உறுதியா நம்புறேன். சரிம்மா துர்கா. நீங்க இங்க வர்றீங்களா? இல்ல நான் அங்க வரவா? நான் கார் அனுப்புறேன் சார். பிரச்சனை ரகசியம். அதனால என் வீட்ல புரியுது துர்கா. என்கிட்டயும் ஒரு கார் இருக்கு. பஞ்சகச்சமானாலும் ஓட்டத் தெரியும். புறப்படுறதுக்கு முன்னாடி தகவல் கொடுக்கிறேன். என் நன்றியை எப்படி தெரிவிப்பதுன்னு புரியல புரொஃபசர் சார் என்றாள் துர்கா. பலராம சர்மா இரவு 8 மணிக்கு வந்தார். வாங்க புரொஃபசர் சார். பெரிய மனசு பண்ணி இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்னம்மா துர்கா சிரமம் இருக்கு? கல்யாண பேச்சு பேச நீ இல்லாதது எல்லாருக்குமே ஒரு குறையா பட்டது. ஆனா நான் மட்டும் பெருசா எடுத்துக்கல. ஏதோ ஒரு பிரச்சனை காரணமா நீங்க வரலேனாலும் உங்க மனசு அங்கதான் நிலைச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். உண்மைதான் சார். நான் படிச்சவ. அதுவும் அமெரிக்காவுல. அழகானவ, புத்தி கூர்மை உள்ளவ. இதனால் எல்லாம் கூடவே கர்வமும் மத்தவங்க பேர்ல ஒரு அலட்சிய மனப்பான்மையும் வந்தது. இது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் என்னால என்னையே மாத்திக்க முடியல. பிடிக்காதவங்களை தூக்கி எறிஞ்சு பேசுறது ஒரு வழக்கமாவே ஆயிடுத்து. சர்மா சிரித்தார். அத நானே அனுபவிச்சிருக்கனே. அதுக்கு நான் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க ஒரு 18ஆம் நூற்றாண்டு மனுஷன். நாகரிகம் தெரியாதவர்னெல்லாம் நான் ஏளனமா பேசியவள்தான். மாதங்கி உங்க புள்ளையை கல்யாணம் பண்ணி கொள்ள கூடாதுன்னு கூட வாதாடினேன். ஆனா இதுல நான் ஜெயிக்கல. இதெல்லாம் அற்ப விஷயங்கள் துர்கா. நான் வர்றதுக்கு அருகதை இல்லைன்னு ஃபோன்ல சொன்னேன். அப்புறம் பிரச்சனைக்கு தீர்வு காண என் உதவியை நாடினேன். பிரச்சனை பத்தி சொல்ல முடியுமா? சொல்றேன் சார் என்ற துர்கா மென்மையான குரலில் பேசலானாள். நான் இந்து தர்ம சாஸ்திரங்களை படிச்சவ. ஆனா அவை சொல்ற நல்ல கருத்துக்களை இதுவரை ஏத்துக்கொண்டதில்ல. உதாரணமா சம்ஸ்காரங்கள்ல 8 விதமான விவாகங்களை பத்தி சொல்லப்படுறது. பிரம்மம், தெய்வம், ஆர்ஷம், பிரஜாபத்தியம், ஆசூரம், காந்தர்வம், ராட்சசம், அப்புறம் பைசாசம். இதே சம்ஸ்காரம் ஒரு பெண் ருதுவாகி 3 வருஷங்களுக்குள்ள தகப்பனார் விவாகம் செய்து வைக்கவில்லை என்றால் அவளே தன் இஷ்டப்படி ஒருவனை மணந்து கொள்ளலாம்னு சொல்றது. இதை முறியடிக்க சாரதா சட்டமே வந்துவிட்டது. ஒரு அரசாங்கமே சம்ஸ்காரங்களை தூக்கி எறியறப்ப நான் ஏன் அப்படி செய்யக்கூடாதுன்னு தோணித்து. 8 வித விவாகங்களையும் மீறி நான் ஜெய் கிருஷ்ணாவுடன் 972 வாழத் தொடங்கினேன். ஆனா சொந்த பந்தங்களுக்காக நாங்க பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஊட்டியில ஒரு முருகன் கோயில்ல கல்யாணம் நடந்ததாக ஒரு பொய் சொன்னேன். அது இப்பவும் உண்மையா நிலைச்சு நிக்கிறது. முதல் தடவையா உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். இப்படிப்பட்ட நான் ஒரு நல்ல காரியம், அதுவும் என் பெண் கல்யாணம் நடக்க இருக்கிறப்ப எப்படி சபையில மனைவியா நடிச்சு உட்கார முடியும் சார்? பலராம சர்மா சிரித்தார். துர்கா ஏறிட்டு பார்த்தாள். நீங்க சம்ஸ்காரங்களை மீறல துர்கா. ஒரு விதத்துல பார்த்தா உங்களுக்குள்ள காந்தர்வ விவாகம் நடந்திருக்கு. ஆணும் பெண்ணும் பரஸ்பர இச்சையால் கூடி வாழ்ந்தால் அது காந்தர்வ விவாகம். இது கந்தர்வர்கள் செய்ததாக புராணம் கூறுகிறது. ஆனா இதை சட்டம் அனுமதிக்கிறது இல்ல. ஊருக்கும் உலகத்துக்கும் ஏத்தபடி நடந்தாகணுங்கிற விவேகம் எனக்கு வந்து விட்டது. முதல் காரணம் என் பெண். 2வது ஜெய். அவர் என்னை விட்டு பிரிந்து போகவே கூடாது. ஒரு வழி இருக்கு துர்கா. சொல்லுங்க சார். ஆனா அதுக்கு தயாரா இருப்பியான்னு சந்தேகமா இருக்கு. தயார் சார். எதுவானாலும் தயார். மான அவமானங்களை பத்தி நான் கவலைப்படல. சொல்லுங்க. சொல்றேன். புரொஃபசர் பலராம சர்மா சொல்லலானார். பலராம சர்மா தம் யோசனையை கூறிய போது துர்காவுக்கு திகைப்பு ஏற்படவில்லை, வியப்பு ஏற்படவில்லை. மாறாக ஒருவித திருப்தி கூட பிறந்தது. நீங்க சொல்றபடியே நடந்து கொள்கிறேன் புரொஃபசர் சார். எதை எதை எப்படி எப்படி செய்யணும்னு நீங்களே தீர்மானம் செய்யுங்க. எனக்கு இப்ப வேண்டியது அருகதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் தான்.
என் மாதங்கிக்காக நான் இப்ப நெருப்புல நடக்க கூட தயார் சார். பலராம சர்மா சிரித்தார். நீங்க நெருப்பை மிதிக்க வேண்டாம் துர்கா. அக்னிக்கு முன்னாடி உட்காரணும். அத வலம் வரணும். இந்த உலகத்துல எரிக்கிற சக்தியும் கொடுக்கிற சக்தியும் அக்னிக்கு தான் உண்டு. நாம செய்கிற பாவங்கள் குப்பை மாதிரி. குப்பையை தீ எரிக்கிறது. பாவங்களையும் நல்ல காரியங்கள் என்கிற புண்ணியங்கள் அக்னி ரூபமா வந்து எரிச்சுடுறது. நான் மமதையில பிறந்து அகம்பாவத்துல வளர்ந்து மனுஷ நேயம்னா என்னன்னு தெரியாத ஒரு கர்வியா வளர்ந்துட்டேன் சார். சம்பிரதாயம் சடங்கு இதெல்லாம் தேவையில்லாத கூத்துன்னு வீசி எறிஞ்சேன். ஆனா இப்ப நம்ம முன்னோர்கள் நம்மை விட புத்திசாலிகள், அறிவில் மேம்பட்டவர்கள்னு உணர ஆரம்பிச்சிட்டேன். எப்படி உணர்ந்தேன்னு இப்ப விளக்க நேரமும் இல்ல, தேவையும் இல்ல சார். நீங்க முதல்ல கிருஷ்ணா கிட்ட பேசணும். அவர் சம்மதிக்கலேன்னா என் திட்டம் நிறைவேறாது. அவர்கிட்ட நான் இன்னைக்கே பேசிடுறேன் சார். தயவு செஞ்சு நீங்களும். கண்டிப்பா நான் உடனே பேசுறேன். இன்னொரு விஷயம். என்ன சார்? 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஊட்டி கோயில்ல நடக்காத கல்யாணத்தை நடந்ததா சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கீங்க. என் அம்மா அப்பா 2 பேருக்கு மட்டும் உண்மை தெரியும் சார். இப்ப அவங்க முக்கியம் இல்ல. பிரச்சனைகள் முளைக்காம இருக்கணும்னா இப்ப உங்க அம்மாவிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது. உங்க அப்பாவும் அமெரிக்காவில் இருக்கார். அன்னைக்கு நடக்காத ரகசிய கல்யாணம் இப்ப ரகசியமா நடக்கணும். எப்படி சார் சாத்தியம்? சாத்தியமாக்குறேன். உங்க அப்பா ஸ்தானத்துல நான் இருப்பேன். எங்க வீட்டு ஹாலில் நடக்கும். என் பிள்ளை வீட்டுல இல்லாம பார்த்துப்பேன். நானும் வைதேகியுமா முதல்ல ஸ்வீகாரம் பண்ணிப்போம். அப்புறம் உங்களை கிருஷ்ணாவுக்கு கன்னிகாதானம் செய்து வைப்போம். புரோகிதர்? எல்லாம் நானே. நான் அத்தியனயமும் பண்ணினவன். புஸ்தகமும் இருக்கு. ஒரு விவாகத்துல ரொம்ப முக்கியமானது சப்தபதி, மாங்கல்ய தாரணம். ஆனதும் செய்ய வேண்டியது. சரி சார். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் துர்கா. மறுநாள் கிருஷ்ணாவுக்கு துர்கா போன் செய்தாள். அவளுடைய அதிர்ஷ்டம் கிருஷ்ணாவே போனை எடுத்தான். என்ன வேணும் துர்கா? உங்ககிட்ட பேசணும். எதை பத்தி? ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி. நாம சந்திச்சாகணும். நேற்று ராத்திரி 11 மணிக்கு ப்ரொஃபசர் பலராம சர்மா வந்தார். எல்லா விஷயங்களையும் சொன்னார். அவர் முந்தி கொண்டு விட்டாரா? நீங்க என்ன சொன்னீங்க? 25 வருஷம் முன்னால ஊட்டி ஹோட்டல்ல உன் காலை பிடிச்சு கெஞ்சினேன். ஊர் அறிய தாலி கட்டுறேன்னு. நீ உன் கொழுப்புல அகங்காரத்துல என் யோசனையை எட்டி உதைச்ச. அன்னைக்கு உன் அழகுலையும் சதையிலேயும் எனக்கு இருந்த மூர்க்கத்தனமான மோகத்துல என் அம்மா அப்பா மனசுகளை ரணகளப்படுத்தினேன். அந்த ரணம் இன்னைக்கு இந்த காரியத்துல ஆறாது துர்கா. உன் கழுத்துல இன்னைக்கும் தாலி கட்ட போறதில்ல. என் அம்மா புழுவா துடிச்ச மாதிரி நீயும் துடி. நம்ம மாதிக்காக நான் திருந்திட்டேன் ஜெய். மாதங்கிங்கிற பெண்ணே இல்லைனா நீ சாகர வரைக்கும் இப்படித்தானே இருந்திருப்ப துர்கா. என் கண்ணை திறந்து விட ஒரு வாய்ப்புன்னு எடுத்துக்கொள்ள கூடாதா ஜெய்? மாட்டேன். பிடிவாதம் உன்னுடையதாக ஏகபோக உரிமை இல்ல. என் பொறுமைங்கிற கதை முடிஞ்சுட்டது. ஜெய், நீங்களும் என்னை கைவிட்டா எப்படி? சரி, 1 2 நிபந்தனை போடுவேன். ஏதானாலும் நான் தயார். 1, நீ அம்மா அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுவும் என் தம்பி, அவன் மனைவி, என் தங்கை, நான், அப்புறம் நம்ம பெண் மாதங்கி கண் முன்னால. உங்க சொல்படி ஜெய். 2, உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை எனக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்கணும். அதாவது ஏதாவது ஒரு கோயில் அது நடந்தா கூட எனக்கு திருப்தி தான். உன் அப்பாவை அமெரிக்காவிலிருந்து வரவழைக்கிறதும் உன் அம்மாவை சம்மதிக்க வைக்கிறதும் உன் பொறுப்பு. இன்னைக்கு அம்மாவை பார்க்குறேன் ஜெய். நோ, ஃபர்ஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட். முதல்ல மன்னிப்பு. ஓகே ஜெய். கழுத்துல பொய் தாலி இருக்கப்படாது. அன்னைக்கு நீ எப்படி நடந்து கொண்டேன்னு இன்னைக்கு நம்ம மாதிக்கும் தெரியட்டும். அப்புறம் அவளுக்கு என் மேல இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஆசையும் மரியாதையும் போயிடும் ஜெய். போகல. சொல்ல போனா நீ செய்தது தப்புன்னு பட்டாலும் அவ உன் துணிவை பாராட்டுவா. அப்படின்னா நம்ம கதையை ராமாயணம் மாதிரி அவகிட்ட நான் சொல்லியாச்சு. அட கடவுளே, அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு இப்பவாவது ஞானம் வந்ததே நல்ல அறிகுறிதான். துர்கா பேச்சை தொடர நினைத்த போது மறுமுனையில் போன் வைக்கப்பட்டு விட்டது என்பதை உணர்ந்தாள். படி ஏறி வரும் பெண்ணை பார்த்தபோது விசாலி ஆச்சரியப்பட்டாள். துர்காவா? ஒரு சுங்கிடி புடவையிலா? வா துர்கா. அம்மா, நீதான் கதின்னு வந்திருக்க. என்னடி உளர்ற? எப்பவும் உனக்கு நீயே தானே கதி. அந்த காலம் முடிஞ்சிட்டதும்மா. மாதிக்கு கல்யாணம் நிச்சயமாயிட்டது. கூடிய சீக்கிரம் முகூர்த்த நாளும் நிச்சயிக்கப்படும். ரொம்ப சந்தோஷமான செய்தியை ஏண்டி முதல்ல சொல்லாம? காரணம் இருக்குமா? என்னடி அது?
துர்கா நடந்ததையெல்லாம் சொன்னாள். நீ சீதாமணி விஸ்வம் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பும் கேட்டாயா? ஆமாம்மா. நிச்சயமா பிரளயமோ பூகம்பமோ தான் வரப்போறது. ஆமா, அவங்க என்ன சொன்னாங்க? பெருந்தன்மையோட நடந்து கொண்டாங்க. அம்மா, அவங்களே கூரையும் திருமாங்கல்யமும் வாங்குறதா சொன்னாங்க. மாதிக்கா, என்னம்மா நீ எனக்கு 25 வருஷம் முன்னாடி நான் சொன்னப்ப மறக்கலம்மா. திமிர் பிடிச்ச கழுத என்ன? தப்பு செய்தா அதுக்கு பிராயச்சித்தம் செய்யக்கூடாதா? அதுவும் தப்பா? தப்பே இல்ல துர்கா. ஆனா எனக்கு சிரிப்பு வர்றது. ஏம்மா? அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே சமயத்துல கல்யாணம். ஊர் உலகத்துல இப்படி ஒண்ணு இதுக்கு முன்னாடி நடந்திருப்பதா சரித்திரமே இல்ல. விளையாடாதம்மா. உடனடி அப்பாவை வர சொல்லு. எதுக்குடி? என்ன கன்னிகாதானம் செய்து கொடுக்க. நீதான் ஏற்கனவே உன்னையே அந்த கடங்காரனுக்கு தானமா கொடுத்து கொண்டாச்சே. எதுக்கு இன்னொரு தானம்? அம்மா, கொஞ்சம் சீரியஸா பேசுமா. முறைப்படி எங்களுக்கு கல்யாணம் ஆகியே தீரணும். அப்புறம்தான் நான் மாதியை கன்னிகாதானம் செய்து கொடுக்க அருகதை உள்ளவளாவேன். அம்மாவுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத நீ பொண்ணுக்காக பெரிய தியாகமே செய்யறையே. சபாஷ். இது தியாகம் இல்லம்மா. அக்னியில என் கர்வம், திமிர், மமதை, அகங்காரம் எல்லாத்தையும் போட்டு பொசுக்கிக்கிற அதே அக்னியிலிருந்து அறிவு, விவேகம், ஞானம் எல்லாம் வந்தது. நன்னா பேசுறடி துர்கா. அமெரிக்காவில் MBA வாங்கியவளாச்சே, கேட்கவா வேணும்? முதல்ல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுமா. அவசியம் இல்லடி. ஏம்மா? 2 நாள்ல அவரே டெல்லி வர்றார். ஏதோ மீட்டிங்காம். அப்ப நான் டெல்லிக்கே போறேன். தனியாகவா? ஆமாம். ஜெய் எப்படி வருவார்? ஏண்டி, நான் ஒருத்தி இருக்கிறத மறந்துட்டியே. துர்கா ஆரவாரித்தாள். நீயும் வர்றையா? இதை விட எனக்கு என்ன பலம் வேணும்? இன்னைக்கே டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஏர் டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். என்னைக்கு முகூர்த்தம் டி? ப்ரொஃபஸர் இன்னும் சொல்லல. நான் மாதிக்கு கேட்கல. நானும் மாதிக்கு சொல்லல. என் கல்யாணத்தையும் அவர்தான் மந்திரம் சொல்லி நடத்த போறார். இந்த வீட்டுல நடக்கணும். அப்பதான் நாங்க கன்னிகாதானம் செய்து கொடுப்போம். கடங்காரன். இனிமே ஜெயகிருஷ்ணா மாப்பிள்ளடி கழுத. அம்மானா அம்மாதான் என்றாள் துர்கா. மாதங்கியின் அம்மாவின் காதல் கல்யாணத்தில் முடிந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.